ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நொங்கு வெட்டுறதுக்காக வந்திருக்கோம். பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் ஒரு வாழை மரம் இருக்கிறதுனால இதில் ஏறி அதை இழுக்க போகிறோம். ஆத்தா நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நொங்கு சாப்பிட்லாம். வேப்ப மரத்தில் ஏறி வாழை மரத்தில் ஏறி இழுத்துட்டு இருக்கோம். வெட்டியாச்சு. இது மூணாக்கில் கம்மியாக தான் இருக்கு. அதை எடுத்து நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்க ரிலேஷன்லாம் கொடுக்கலாம். இது சுண்ணாக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம நுங்கு வெட்டி நிறைய சாப்பிட்டாச்சு. ஃபுல்லாக வயிறு நிறைஞ்சிருச்சு. நீங்களும் நுங்கு வெட்டி சாப்பிட்டுருந்தீங்கன்னா வீடியோகளை கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஊருன்றதும் வீடியோகளை கமெண்ட் பண்ணுங்க. வெட்டும்போது இந்த மாதிரி கையை அப்படி வச்சுக்கிட்டு வெட்டாதீங்க, கையில் எதுவும் வெட்டுரும். இந்த நுங்கை சின்ன பையங்க கையில் நுங்கையும் அருவாங்க கையில் கொடுத்துறாங்க. அவங்க தெரியாமல் வெட்டுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் மரத்துக்கு ஏறும்போது இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே யானை கட்டாலே முள் செடிகள் நிறையா இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி படமரமும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மரம் ஏறும்போது 2 பேர் தட்டிட்டு ஏறுங்க. என்னென்னா பாம்புகள் நிறையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறுங்க. எப்பவுமே அந்தந்த சீசனில் என்னென்ன பழம் கிடைக்குதோ அதை கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எல்லாமே வெயில் டயத்தில் இந்த நுங்கு சாப்பிட்டோம்னா நம்ம வெயிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். வேர்க்குருக்கு இதை தேய்ச்சோம்னா வேர்க்குரு வரான்னு சொல்லுவாங்க. என்ன காரணங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு இது. அதனால் இது எந்த டயத்தில் கிடைக்குன்னா கண்டிப்பாக வெயில் டயத்தில் நுங்கும் கிடைக்கும். அதனால் எப்பப்போ என்னென்ன சீசனில் எந்தெந்த பழம் கிடைக்குதோ அதை கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. இந்த டயத்தில் இழந்த பழம்னு சொல்லி சின்ன சின்னதாக கிடைக்கும். மழை இழந்த பழம்னு சொல்லி விற்பாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியாது. சின்ன சின்ன இழந்த பழமாக விற்கும். மரம் செடி கொடியில் இந்த முழு செடியில் இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லா உமிழ்நீர் சுரக்கும். அது எவ்வளோ மருத்துவ குணம்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். நொங்கு எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ரோட் சைட்லாம் நிறைய நொங்கு வாங்கி போட்டிருப்பாங்க. 5 ரூபா அதிகபட்சம் எவ்வளோ வைப்பாங்க. ஒரு நொங்கு வர விலை 6 ரூபா 7 ரூபா. நீங்கள் டீ குடிக்க போனீங்கன்னா கண்டிப்பாக 20 ரூபா 30 ரூபா போட்டு குடிப்பீங்க. ஒரு பெரிய சிகரெட்லாம் கண்டிப்பாக 15 ரூபா 20 ரூபான்னு வாங்க. கண்டிப்பாக 2 பப்பில் போயிடும். அதனால் கேன்சர் வரும். ஆனால் இது சாப்பிட்டா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரோடு சைடில் இருக்கவங்க தான் விற்கிறாங்க. அவங்களெலாம் பேரம் பேசல வாங்காதீங்க. கண்டிப்பாக அவங்க இந்த மரத்தில் ஏறி இறங்கும்போது கண்டிப்பாக தான் காலைல பாருங்கள் சத்தக்காயெல்லாம் வருது. இந்த மாதிரி வரும்போது அவங்களும் ஒரு 5 ரூபா அதிகபட்சம் விற்றாங்கன்னா ஒரு நொங்கோட விலை 10 ரூபாக்குள்ளே தான் வைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த நொங்கை 10 ரூபா வச்சு விற்று நம்ம கொடி சொல்லலாம் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. நேச்சுரலான புட்டை அடிக்கடி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் நிறையா இருக்குது. நீங்கள் அடுத்த டைம் எங்கேயாவது வந்தீங்கன்னா சீசன் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவு வெட்டி கொடுக்குறோம். இதை உங்களுக்கு பார்சல் அனுப்பலாம். 2 நாளைக்கு மேலே இது வச்சு அனுப்பும்போது 2 நாளைக்கு மேலே கெட்டு போயிடும். அதனால் பார்சல் எதுவும் அனுப்ப முடியாது. உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படுச்சுன்னா கூட எங்கேயே கிடைக்கிறத ஒரு 5 நாள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.